ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி காய்ச்சிற பால்லேருந்து ஏடு மட்டும் எடுத்து சேர்த்து வச்சுருந்தேன். ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம். அதை வந்து லாஸ்ட்டாக ஒரு நாளைக்கு எடுக்க போகிறோன்னா இன்றைக்கி தயிர் கொஞ்சம் புற ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து சிலுப்பினோன்னா நல்லா வெண்ணெய் வந்துடும். இது மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து நல்லா வெண்ணெயை வந்து 4-5 வாட்டி வாஷ் பண்ணணும். வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி எடுத்து வச்சுட்டு இதை வந்து காய்ச்சிடலாம். எனக்கு இவ்வளோ வெண்ணெய் வந்ததுங்க. இதை நல்லா காய்ச்சி எடுத்ததுமே எனக்கு நெய் நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். இதில் வந்து நல்லா காயும் போது ஒரு சிலர் வெத்தலை யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து முருங்கைக்கீரை யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு கல் உப்பு போட்டுக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும். முருங்கைக்கீரை கொழுந்தாக எடுத்துகிட்டு வந்துட்டு லாஸ்ட்டாக காஞ்சதுக்கப்புறம் போட்டுட்டு அதனுடைய ஈரம் ஃபுல்லாக போனதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்ம நெய் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. எனக்கு வந்து இவ்வளோ வெண்ணெய் 1 மந்த்து ஸ்டோர் சேர்த்து வச்சுருந்தேன். அதுக்கு வந்து எனக்கு 200 ml நெய் கிடச்சிதுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.